உலக சண்டையெல்லாம் முடிஞ்சது. இனிமேல் உள்ளூர் சண்டை ஆரம்பிப்போமா? இந்த ஜெர்சிக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லைன்னு நினச்சேன். இந்தா வந்துருச்சல்ல. ரொம்ப நேரமாக ஷெட்யூல் அனௌன்ஸ்மெண்ட் டுநைட் அட் 7 PM இன்றைக்கி சொல்லிகிட்டே இருந்தாங்க பிசிசிஐ. கடைசியாக ஒரு வழியாக அந்த ஷெட்யூலை இன்றைக்கி 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். அது எப்படி இருக்க போகுது அந்த மேட்ச் ஷெட்யூல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரோஹித், விராட், தோனி இந்த ஜாம்பவான் லிஸ்ட்டு எப்படி இருக்க போகுது, ஐபிஎல் கொண்டாட்டம் கோலாகலம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 28 மார்ச் 31 மே எண்டில் முடிய போகுது. என்னடா இவன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல முடிய போகிறத பற்றி நினைக்காதீங்க. 28 மார்ச் மேட்ச்சு யாருக்கு வரப்போகுது, அதுதான் இந்த இடத்துல பெரிய பெரிய பிக் சர்ப்ரைஸ். நானே எதிர்பார்க்கல அது எந்த ஸ்டேடியத்தில் நடக்க போகுதுன்னு. இதை வாங்க பார்த்துடலாம். அதாவது 28 மார்ச் 2026 ஆர்சிபி எகெயின்ஸ்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்சாக மோத போகிறாங்க. ஓப்பனிங் மேட்சாக இது எங்கே நடக்குது, இதுதான் ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸு. சின்னசாமி ஸ்டேடியத்து பெங்களூரில் நடக்க போகுது. என்ன தான் 1000 சர்ச்சைகள் 1000 கேள்விக்குறிகள் நெட்டிசன்கள் விவாதம் பண்ணாலும் உடனே பிசிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா சின்னசாமியில் நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் விராட் கோலி வாசிஸ் பேட் கமின்ஸ், ஆர்சிபி ஆசிஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 29 மார்ச் மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அதாவது மும்பை இந்தியன்ஸ் வாசிஸ் கேகேஆர் கல்கத்தா நைட் ரைடர்ஸ். தேர்ட் மேட்ச் குவஹாத்தியில் 30 மார்ச் ஈவினிங் 7:30க்கு, அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் வாசிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்கும், ஓப்பனிங் மேட்ச்சு. அது ஜடேஜா வாசிஸ் எம்எஸ் தோனி எப்படி இருக்க போகுதோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் முல்லான்பூரில் 4th மேட்ச்சு பஞ்சாப் வாசிஸ் குஜராத் டைட்டன்ஸு இவங்க மோதுறாங்க. அதுக்கப்புறமா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் வாசிஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். லக்னோவில் 1 மோத போகிறாங்க, ஏப்ரல் 1. வேறு லெவலாக செலிப்ரேஷன் போகுது, வேறு மாதிரி சம்பவங்கள் வரப்போகுது. இதுதான் நம்ம பார்த்தோம் ஐபிஎல் 2026க்கு ஷெட்யூலு. ஃபஸ்ட்டு ஒரு 5 கேம்ஸு முன்னாடியே நம்ம பார்த்துட்டு அடுத்த 6 கேம்ஸு ஏப்ரல் 2 கேகேஆர் வாசிஸ் எஸ்ஆர்ஹெச் கல்கத்தாலையும், அதுக்கப்புறம் ஏப்ரல் 3 சிஎஸ்கே வாசிஸ் பஞ்சாப் சென்னையில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஏப்ரல் 3 தான் நடக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மேட்சாக சென்னை ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு வரவேற்பாக இருக்கும். வேறு மாதிரி சம்பவம் நடக்க காத்திருக்கும். அந்த மேட்ச்சு ஏப்ரல் 3 உங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 4 டபுள் ஹெட்டர், டிசி வாசிஸ் எம்ஐ டெல்லிலையும் ஜிடி வாசிஸ் ஆர் அகமதாபாத்லேயும் நடக்குது. இது வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் சாட்டர்டே, அதுக்கப்புறம் சண்டே பார்த்திங்கன்னா ஏப்ரல் 5 எஸ்ஆர்எஸ் வாசிஸ் எல்எஸ்டியும் ஆர்சிபி வாசிஸ் சிஎஸ்கே, அது ஹைதராபாத், இது பெங்களூரு. இந்த மேட்சையும் நோட் பண்ணிக்கங்க டைரியில். இது வேறு லெவல் குரூசியலாக இருக்க போகுது. மக்கள் எல்லாமே இதுதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆர்சிபி வாசிஸ் சிஎஸ்கே பெங்களூரில் வேறு மாதிரி சம்பவங்கள் காத்துட்டு இருக்குது அந்த ஏப்ரல் 5. அப்புறம் ஏப்ரல் 6 கேகேஆர் வாசிஸ் பஞ்சாப் கல்கத்தாலையும், ஏப்ரல் 7 ஆர்ஆர் வாசிஸ் எம்ஐ குவஹாத்திலையும், ஏப்ரல் 8 பார்த்திங்கன்னா டிசி வாசிஸ் ஜிடி டெல்லியிலையும், ஏப்ரல் 9 கேகேஆர் வாசிஸ் எல்எஸ்ஜி கல்கத்தாலையும் வேறு லெவலில் இருக்க போகுது. அடுத்த வரிசையில் ஏப்ரல் 10 ஆர்ஆர் வாசிஸ் ஆர்சிபி குவஹாத்திலையும், ஏப்ரல் 11 பஞ்சாப் எஸ்ஆர்ஹெச்சும் முல்லான்பூர்லேயும், ஏப்ரல் 11 சிஎஸ்கே வாசிஸ் டிசி சென்னையில். இது ஒரு வேறு லெவலில் ஒரு ரிவர்லி காத்துன்னு இருக்குது. அதுக்கப்புறமா 12 ஏப்ரல் எல்எஸ்ஜி வாசிஸ் ஜிடி லக்னோலையும் வேறு லெவலில் சம்பவம். ஏப்ரல் 12 எம்ஐ வாசிஸ் ஆர்சிபி மும்பை. இந்த மேட்சை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மும்பை இந்தியன்ஸ் மும்பை ஸ்டேடியத்தில் வான்கடே ஸ்டேடியத்தில் ஒரு சம்பவம், ஆர்சிபிக்கு ரிவெஞ்ச் கொடுத்தே ஆவாங்க. இது கன்ஃபார்ம் முழுக்க உண்மை. இந்த மேட்ச்சை உங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. நான் நோட் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி
ஷெடியூலை விட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இந்த வருஷம் ஐபிஎல் எப்படி இருக்க போகுதுன்னு மேலும் மேலும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.